அதானியால் சிக்கிய செபி தலைவர்கள் அதிர்ச்சியளிக்கும் ஹிண்டன்பர்க் அறிக்கை. நாடு முழுவதும் பேசுபொருளாகியுள்ள ஹிண்டன்பர்க் அறிக்கையில் என்ன கூறப்பட்டுள்ளது, இதனால் என்ன பிரச்சனை என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். அதானி குழுமம் போலி நிறுவனங்கள் மூலம் வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகள் பெறுவதாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் ஆய்வு நிறுவனம் கடந்த 2023 வெளியிட்ட ஒரு அறிக்கை இந்திய அரசியலில் மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாகவும் பெரும் புயலை கிளப்பியிருந்தது. உலக பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்திலிருந்த அதானி 15வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அதானி குழும பங்குகளும் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. ஆனால் இந்த விவகாரத்தில் அப்போது செபி பெரிதாக நடவடிக்கை எடுக்கவில்லை. நீதிமன்றத்திலும் அதானிக்கு எதிராக உத்தரவுகள் பிறப்பிக்கப்படவில்லை. இதனிடையே இந்த விவகாரம் சற்றே ஓய்ந்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் பூதாகரமாகியுள்ளது. இந்தியாவில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என ஹிண்டன்பர்க் நிறுவனம் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் இந்தியாவின் பங்குச்சந்தை ஒழுங்காற்று ஆணையமான செபி மீது பரபரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது ஹிண்டன்பர்க். செபியின் தலைவர் மாதவி பூரி புச் அதானிக்கு சொந்தமான வெளிநாட்டு பங்குகளில் பணம் முதலீடு செய்துள்ளதாகவும், முறைகேட்டில் உடந்தை என்பதனாலேயே அதானி குழுமம் மீது செபி தலைவர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளது. செபி தலைவரும் அவரது கணவர் தவல் புச்சும் கௌதம் அதானியின் சகோதரர் வினோத் அதானி பயன்படுத்திய அதே பெர்முடா மற்றும் மொரீஷியஸ் நாட்டு பங்குச்சந்தை பங்குகளில் முதலீடு செய்துள்ளதாகவும், அதானியின் பங்குகளில் இவர்கள் அதிகளவில் முதலீடுகளை செய்திருப்பதால் அதானியின் பங்குகள் சரிந்தால் அதனால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சத்தின் காரணமாகவே அதானி மீது செபி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஹிண்டன்பர்க் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் செபி தலைவர் மாதவியும் அவருடைய கணவர் தவல் புச்சும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ளனர். இதுகுறித்து அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டுகளில் எந்த உண்மையும் இல்லை, தங்களுடைய வாழ்க்கையும் நிதி பரிமாற்றங்களும் திறந்த புத்தகம் போல வெளிப்படையானவை என தெரிவித்துள்ளனர். மேலும் எந்த ஒரு நிதி ஆவணங்களையும் வெளியிடுவதில் தங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என விளக்கமளித்துள்ளனர். ஆனால் போலியாக கொண்டுவரப்பட்ட முதலீடுகள் மூலம் பொய்யாக உயர்த்தப்பட்ட பங்குகளை வைத்து அதானி குழுமம் கடன் வாங்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளது ஹிண்டன்பர்க். இந்த விவகாரம் இந்திய பங்குச்சந்தையில் நிச்சயம் எதிரொலிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த நிலையில் செபி தலைவர் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட வேண்டும் என்றும், அவரும் அவருடைய கணவரும் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்க அனைத்து விமான நிலையங்களுக்கும் இன்டர்போலுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இதேபோல் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை பெரும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், இதுகுறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரம் இந்திய அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.